வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த 15 வயது சிறுமி மாயம். சிறுமியிடம் பேச்சு கொடுத்த இளைஞர் பக்கத்து வீட்டுக்காரர் தானே என நினைத்து சகஜமாக பேசிய சிறுமியை தனது வீட்டிற்கு கடத்தி சென்று அத்துமீறல். அப்பாவி சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய கொடூரன் சிக்கியது எப்படி, நடந்தது என்ன? வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்த சிறுமியை காணோமேன்னு அப்பா அம்மாவோட சேர்த்து ஒட்டுமொத்த குடும்பமுமே பதறி போயிருக்காங்க. பக்கத்து வீடு எதிர்த்து வீடுன்னு சுத்தி முத்தி உள்ள எல்லா இடத்துலையும் தேடியும் சிறுமி கிடைக்கவே இல்லை. அடுத்த முயற்சியா நைட்டு 11:30 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் உறவினர்களும் போலீஸும் சிறுமியை தேடி அலைஞ்சிருக்காங்க. கடைசியில நடுராத்திரி 1 மணிக்கு பக்கத்து வீட்டு வாசல்ல உள்ள கழிவறையில இருந்து சிறுமி கதற சத்தம் கேட்டிருக்கு. ஐயோ, இது நம்ம பிள்ளையோட சத்தம் தான், அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பெத்தவங்களும் சொந்தக்காரங்களும் பதறி போயிட்டாங்க. சிறுமியோட சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுல போய் பார்த்தப்போ பாத்ரூம் கதவு உள்பக்கமா பூட்டி இருந்துச்சு. இரும்பு கதவுங்கிறதால ஈஸியா உடைக்க முடியல. பூட்டப்பட்டிருந்த வீட்டு வாசல்ல நின்னுட்டு சிறுமியோட அப்பா அம்மா சொந்த பந்தம்னு ஏகப்பட்ட பேரு சிறுமி பேரை சொல்லி கத்தி கூப்பிட்டாங்க. சிறுமியோட சவுண்ட் மட்டும் அப்பப்போ விட்டு விட்டு கேட்டிருக்கு. அது தவிர வேற எந்த சத்தமுமே பாத்ரூம்குள்ள இருந்து வரல. உடனே போலீஸும் அங்க இருந்தவங்களும் கதவை உடைச்சு பார்த்திருக்காங்க. அப்போ அந்த வீட்டுல இருந்த 21 வயசு இளைஞன் 15 வயது சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு இருந்ததை பார்த்து சிறுமியோட அம்மா அப்பா சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் நொறுங்கி போயிட்டாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 21 வயசான இளைஞன் பாஸ்கர் சென்னை பல்லாவரத்துல உள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கிட்டு வந்திருக்கான். கீழ்கட்டளை பகுதியில இருக்கிற வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனை செய்யற கடையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான் பாஸ்கர். சம்பவத்தன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த பாஸ்கர் பக்கத்து வீட்டுல குடியிருக்கிற 15 வயசு சிறுமி வாசல்ல நின்னுட்டு இருந்ததை பார்த்தவன் சிறுமி பக்கத்துல போய் நைசா பேச்சு கொடுத்துக்கிட்டே சுத்தி முத்தி பார்த்திருக்கான். அதுக்கு பிறகு சிறுமியோட வாயை பொத்தி தரதரன்னு இழுத்துட்டு போய் வீட்டு வாசல்ல இருந்த பாத்ரூம்குள்ள தள்ளி பாலியல் வன்கொடுமை பண்ணி சின்ன பின்னமாக்கி இருக்கான். சிறுமி வலியால துடிதுடிச்சும் கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாத தன்னோட வக்கர புத்திய காட்டியிருக்கான். இச்சை தீர்ந்ததும் சிறுமி வாயில இருந்து துணியை எடுத்திருக்கான் பாஸ்கர். அந்த நேரத்துல சிறுமி சத்தம் போட்டதுதான் மகளை தேடிட்டு இருந்த பெற்றோருக்கு தெரிய வந்துச்சு. அந்த கொட்டூரன் கிட்ட இருந்து சிறுமியை மீட்ட போலீஸ் உடனடியா பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பி வச்சாங்க. இதுக்கடையில சிறுமியை சீரழிச்ச பாஸ்கரை அக்கம் பக்கத்துல உள்ளவங்களா சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனை பெருசாகிட்டே போறது தெரிஞ்சு சுத்தி முத்தி இருக்கிற மக்களும் குவிஞ்சிட்டாங்க. அடுத்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்ச பாஸ்கர் மேல போக்சோ கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அவனை கோர்ட்ல ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க.